அனைவருக்கும் வணக்கம். வீட்டை சுற்றிலும் எங்கே பார்த்தாலும் மணத்தக்காளி கீரை தாங்க. விதையெல்லாம் எதுவுமே போடுறதில்ல, இல்லை அதுவாக தானாக வளர்றது தான். இந்த மணத்தக்காளியோட பழம் இருக்குங்களா, அது அப்படியே பழுத்து பழுத்து விழுந்துரும். மழை பெஞ்சிருச்சுன்னா போதும், அந்த விதையெல்லாமே முளைச்சி எங்கே பார்த்தாலும் மணத்தக்காளி கீரையை பார்க்கலாம். நான் வீட்டுக்கு முன்னாடி ஒரு 2-3 செடி இருந்துச்சு, அதில் நான் பறிச்சிட்டேன். அப்புறம் எங்கள் வீட்டுக்கார் வீட்டுக்கு பின்னாடி நல்லா சூப்பராக இளம் தலையாக இருக்குது, நான் பறிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஒரு கத்தைக்கு மேலே பறிச்சிட்டு கொடுத்து போதுமான்னு சொல்லி கேட்டார். போதுங்க பொரியலுக்கு அப்படின்னு சொன்னேன். இன்னும் இருக்கான்னு சொல்லி கேட்டேன். கால்வாசி தான் எடுத்திருக்கேன், இன்னும் மீதி அவ்வளோ இருக்குது அப்படின்னாங்க. சரி வேணுங்க பறிச்சிக்கலாம். ஏன்னா காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படிங்கிற மாதிரி கீரை கிடைக்கும் போதே நல்லா சாப்பிட்டுக்கணும். இன்னும் கொஞ்ச நாள் வெயில் காலம் ஆச்சுன்னா இதெல்லாம் குச்சி தாங்க பார்க்க முடியும். அப்புறம் காலையில் பூரியும் உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சாச்சு. சிவாக்கு பூரி பிடிக்கும், உருளைக்கிழங்கு மசாலா பிடிக்காது. அதனால அவனுக்கு பூரியும் பால் ஊற்றியாச்சு. சிவா கிட்ட பிடிக்காத விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூனைக்கு பால் ஊற்றும் போது அவன் போய் அந்த பூனையை மிரட்டி அந்த பாலை குடிச்சு போடுவான். அதனால பூனை பால் குடிக்கிற வரைக்கும் நம்ம பக்கத்திலே இருக்கணும். அப்புறம் ஆட்டுக்கெல்லாம் தீனி கட்டியாச்சு. எங்கள் வீட்டுக்காரர் 2 திட்டி போட்டார், என்னடா இதே பழக்கமாக வச்சிருக்கிற அப்படின்னு. ஐயாக்கு புணக்கு வந்துருச்சு, அதனால சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அப்புறம் மதியானத்துக்கு பார்த்தீங்கன்னா பட்டாணி ஊற வச்சிருந்தேன். அதே அப்படியே ஒரு மசால் சுண்டல் மாதிரி பண்ணிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக பறிச்ச மணத்தக்காளி கீரையும் பொரியல் பண்ணிட்டு சாதம், மணத்தக்காளி கீரை பொரியல், அப்புறம் ரசம், அப்புறம் அந்த பட்டாணி பொரியலுங்க. இன்னைக்கு இதான் எங்கள் வீட்டில் சாப்பாடு ஃப்ரெண்ட்ஸ்.